அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் கியூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பு என்ற பாடத்தில் முகவுரை என்ற டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்சல்யூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் மூலமாக தான் நம்மளுடைய அரசியலமைப்பில் முகவரை சேர்த்தாங்க, சரியா? ஆனால் அந்த குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ அதுதான் பார்க்கணும். 1947 ஜனவரி 2, சாரி இது ஜனவரி 2 கிடையாது, ஜனவரி 22, சரியா? அது புக்கில் தப்பாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஜனவரி 22. ஓகே, முகவுரையானது 1976ஆம் ஆண்டு டேஸாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதாவது அந்த முகவுரை நம்முடைய பிரியாம்பலில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 சொற்கள் சேர்த்துருப்பாங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் 1976 சேர்த்துருப்பாங்க, சரியா? டேஷாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இதில் ஆல்ரெடி பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வேறு. அதாவது 1789ஆம் ஆண்டு தான் ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃப்ரெஞ்சு புரட்சி எந்த இயர்னு கேட்டிருப்பேன். ஸோ 1789, 7, 8, 9, 7, 8, 9ன்னு லைனாக இருக்கும், சரியா? ஸோ இதில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆகின அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2 சட்டப்பிரிவுகள் டேஷிலிருந்து டேஷ் வரை குடியுரிமை பற்றி விளக்குன்னா பகுதி, அதாவது பகுதி 2வது பகுதி ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா 5வது ஆர்டிகல் 11வது ஆர்டிகல் வரை பகுதி 2ல் வரும். ஸோ பகுதி 2 ஃபுல்லாக குடியுரிமை பற்றி சொல்லும். பகுதி 1 நம்முடைய யூனியன் அப்புறம் நம்ம நாட்டை பற்றி சொல்லும். பகுதி 3 அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லும். ஸோ பகுதி 4 அடிப்படை கடமைகள். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி போய்ட்டு பகுதி 4 DPSP, பகுதி 4A அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், சரியா? ஸோ அது அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த குடியுரிமையில் பகுதி 2 5ஆம் ஆர்டிகல் முதல் 11ஆம் ஆர்டிகல் வரை.